இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப சீரியஸானது. அதே சமயம் ரஷ்யாவோட மாசான சில மூவ்ஸ், அதாவது நடவடிக்கைகளை பத்தினது. மேற்கத்திய நாடுகள் என்னதான் ரஷ்யாவை சுத்தி வளைச்சு முடக்க பார்த்தாலும் புடினவர்கள் எப்படி அவங்களுக்கு செக் வைக்கிறாங்கன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கடல்ல நடக்கின்ற ஆடுபுலி ஆட்டத்துல இருந்து உக்ரைனோட ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஓட்டை போட வச்ச ரஷ்யாவோட புது டோங்கல் வரைக்கும் எல்லாத்தையும் அக்குவர ஆணிவராக இதுல பிரித்து தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்கத்தே வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இங்கிலீஷ் சேனலுங்கிறது உலகத்திலே ரொம்ப பிஸியான ஒரு கடப்பாது. அங்கதான் ரஷ்யாவோட என்ட்ரி ஜெனரல் ஸ்கோபிலோ அப்படிங்கிற ஆயில் டேங்கரும் அந்த டேங்கருக்கு துணியா ரஷ்யாவோட ஸ்டாக்குச்சி கிளாஸ் கார்பெட் அப்படிங்கிற ஒரு அதிநவீனமான போர்க்கப்பலும் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே யூகேவோட ரோயல் நேவிக்கு அப்படியே மிகப்பெரிய ஒரு பதட்டமானது ஏற்பட்டிருக்கு. ஏனெண்டா இந்த ஸ்டாக்குச்சி கப்பல் என்பது ஒரு நார்மலான கப்பல் இல்லை. அதில் இருக்கிற ரேடார் சிஸ்டம் ஆயுதங்களும் பார்த்தாலே ரோயல் நேவிக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துடும். ஏனெண்டா ரஷ்யா ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங்கான அட்வான்ஸான ஒரு பயங்கரமான போர்க்கப்பலைத்தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால தான் ரோயல் நேவியை பயந்து போயிருக்கிறார்கள். உடனே ரோயல் நேவி தரப்புல இருந்து 2 ரோந்து கப்பல்கள், அதாவது பெட்ரோல் சிப்புகளையும் அவசரமாக அதோட கூடவே வெஸ்ட்காட் அப்படிங்கிற ஹெலிகாப்டரையும் ரஷ்யாவுடைய போர்க்கப்பலையும் ஓயில் கப்பலையும் கண்காணிக்கிறதுக்காண்டி அனுப்பியிருக்கிறார்கள். சரி, எதுக்கு இவ்வளோ பதட்டம் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். இதுக்கு யூகே தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா அங்கே போகிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு யூகே தரப்புலேருந்து பயப்படுறாங்க. அந்த இங்கிலீஷ் சேனலுக்கு அடியில் தான் ஐரோப்பாவையும் பிரிட்டனையும் முனைக்கின்ற யூகேவை முனைக்கின்ற இன்டர்நெட் கேபிள்களின் கேஸ் பைப்லைன்னு மொத்தமான நரம்பு மண்டலமே அங்கதான் இருக்கு. ரஷ்யா நினைச்சா அந்த இடத்துல ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட மொத்த ஐரோப்பாவும் இருட்டில போயிடும். மொத்த இன்டர்நெட்டும் கட் ஆயிடும். ஐரோப்பாவுக்கான இன்டர்நெட்டும் யூகேக்கான இன்டர்நெட்டும் முழுமையாக கட் ஆயிடும். 2 நாடுகளும் இடத்துல மூழ்கி விடுவார்கள். இதனாலதான் யூகே இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. ரஷ்யா ரொம்ப சிம்பிளா அவங்களோட கப்பலை ஓட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா அதை பார்த்து பயந்து போன யூகேவோட நேவி அவங்களோட எல்லை முடியும் வரைக்குமே கூடவே போய் ரஷ்யாவை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. அதோட பயன் நின்றதான்னு பார்த்தோம்னா இல்ல, அவர்களுக்கு ஏற்பட்ட பயத்தால தங்களுடைய நாட்டோ கூட்டாளிகள்கிட்ட ரஷ்யாவோட கப்பல்கள் வருது, அதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யூகேவோட நேவி அப்படியே ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ரஷ்யாவோட இந்த மூவ் எப்படின்னா, நாங்கள் உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வருவோம், ஆனால் உங்களால் எங்களை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மேற்கத்திய நாடுகள் எவ்வளவோ மிரட்டினாலும் ரஷ்யாவோட கப்பற்படை இன்னமும் உலகத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கு என்பதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கு. யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கின்ற ஜான் கீலி அவர்கள் இதை பற்றி பேசும்போது அவரோட பேச்சில் ஒரு விதமான பயம் கலந்த பதட்டம் தெரிஞ்சுது. இப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுதான் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கெத்தாக இருக்காங்க. ரஷ்யாவோட கப்பல் என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டம் எந்த ஒரு நாட்டுக்குமே ஏற்படும். இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்குறது தான் ரஷ்யாவோட கெத்தன்றே சொல்ல முடியும். இப்போ நாங்கள் மேற்குலக நாடுகள் ரஷ்யா மேலே போட்ட பொருளாதார தடைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ரஷ்யா கிட்ட இருந்து யாருமே எண்ணெய் வாங்கக்கூடாது, அவங்களோட அதாவது ரஷ்யாவோட வருமானத்தை கெடுக்கணும்னு மேற்குலக நாடுகள் பிளான் போட்டாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, சாடோ பிளேட் அப்படின்னு ஒரு ரகசிய கப்பல் படியை இறக்கிட்டாங்க. யாரோடதென்று கண்டுபிடிக்க முடியாத பழைய கப்பல்களை வச்சு உலக நாடுகளுக்கு அசால்ட்டா எண்ணெயை வித்துட்டு இருக்காங்க ரஷ்யா. பிரான்ஸ் இப்போ கிரிஞ்ச் அப்படிங்கிற ஒரு கப்பலை பிடிச்சதான் சீன் போடுறாங்க. அதாவது பிரான்ஸ் தரப்புலேருந்து ரஷ்யாவோட கிரிஞ்ச் அப்படிங்கிற ஒரு கப்பலை பிடிச்சதமண்டு சீனை போட்டுக்கொண்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இதே மாதிரி நூற்றுக்கணக்கான கப்பல் மூலமா ரஷ்யாவோட வருமானம் ரஷ்யாவுக்கு கிடைச்சி கொண்டுதான் இருக்கு. ரஷ்யா தங்களுடைய வர்த்தகத்தை செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க. மேற்கத்திய நாடுகளோட எந்த தடையும் ரஷ்யாவை 1 இன்ச் கூட அசைக்க முடியல என்பதுதான் உண்மையாக இருக்கு. என்னதான் மேற்குலக நாடுகள் இதனை ஏற்க மறுத்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதி. இத்தனை நாள உலக நாடுகள் மேற்குலக நாடுகள் என்ன சொல்லி கட்டியிருந்தாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய காலத்து ட்ரோன்கள், அதெல்லாம் சத்தம் அதிகமாக போடும், ஈஸியா சுட்டு தள்ளிடலாமண்டு நக்கல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரஷ்யா இறக்கி இருக்கிற இந்த ஜெட் பவர் 1 வே அட்டாக் ட்ரோன் மேற்கத்திய நாடுகளோட வாயை அப்படி உடைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். மிலிட்டரி வாட்ச் பத்திரிகை தரப்புலேருந்து வெளியிட்ட ஒரு வீடியோ இப்போ இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போய்கொண்டு இருக்கு. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, உக்ரைன் ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்டு இருந்த அமெரிக்காவோட கிமாஸ் அதாவது HMARS மிசைல் லான்ச்சர்ஸை ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் குறி வச்சு தாக்குறது அந்த வீடியோவில் இருக்கு. அந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஜெட் பவர் 1 வே அட்டாக் ட்ரோன் இந்த HMARSஐ துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு. இது
உக்ரைனுக்கு மட்டும் மிகப்பெரிய பின்னடைவு இல்லை, இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அமெரிக்காவோட ரொம்ப பெருமையா இருக்கின்ற HIMARS-ஐ ரஷ்யா ஒரு ட்ரோனை பயன்படுத்தியே முழுமையாக துவம்சம் பண்ணிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த ட்ரோன்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு என்பது நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இதோட வேகம் இதுவரைக்கும் இந்த சாகிட் 136 ட்ரோன்கள் எல்லாமே ஒரு ஃபேன் மாதிரி சின்ன விசிறி வச்சு மெதுவாகத்தான் பறக்கும். ஆனா இந்த புது வகை ட்ரோன்கள்ல சின்ன ஜெட் இன்ஜின் வச்சிருக்காங்க. இது எவ்வளவு வேகத்துல வரும்னா உக்ரைனோட ரேடார்ல இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே டார்கெட்டை அடிச்சு தூக்கிடும். ஸ்வீட் விங் டிசைன், இதோட இறக்கையால் போர் விமானங்கள் மாதிரி பின்னோக்கி வளைஞ்சிருக்கேன். இதனால காத்தை கிழிச்சுக்கிட்டு அதிவேகத்தால இதனால போக முடியும். இதோட துல்லிய தன்மை, சாதாரண ட்ரோன்கள் இது ஒரு இடத்துல போய் விடும், அதாவது மூவ் பண்ணாத ஒரு டார்கெட்டு தான் சாதாரணமான ட்ரோன்கள் போய் அட்டாக் பண்ணும். ஆனா இந்த ஜெட் பவர் ட்ரோன்கள் நகரக்கூடிய வாகனங்கள், அதாவது மூவிங் டார்கெட்டு கூட விடாம துல்லியமா தாக்கி அடிக்கும். அதையும் துரத்தி கொண்டு போய் துல்லியமா தாக்கி அழிக்கிற அளவுக்கு இதுல சென்சார் போடப்பட்டிருக்கு. இதனால இது டார்கெட்டை துல்லியமாக தாக்கி அளிக்கும்னு சொல்லப்படுகின்றது. இதனால தான் இந்த கிமாஸ் லாஞ்சஸை கூட இதனால துல்லியமாக தாக்கி அளிக்க முடிஞ்சிருக்கு. இந்த கிமாஸ் லாஞ்சஸால கூட இந்த ட்ரோன் தாக்குதல இருந்து தப்பிக்க முடியல. ரஷ்யா ஏற்கனவே சாகித் 238 அப்படிங்கிற மாடலை அறிமுகப்படுத்தினப்போ எல்லாருமே இது காஸ்ட்லி, ரஷ்யா இதை பயன்படுத்தாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா ரஷ்யா இப்ப அதை விட பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டத்தை போர்க்களத்துல இறக்கி நாங்க டெக்னாலஜில கிங் தானு நிரூபிச்சிட்டாங்க. இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா உக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்கா கொடுத்த அந்த விலை உயர்ந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்ப ரஷ்யாவோட இந்த சிங்கிள் யூஸ் ஜெட் ட்ரோன்கள் முன்னாடி ஒண்ணுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதொரு பக்கம் உக்ரைன் ராணுவத்தை பயன்படுத்தினா இன்னொரு பக்கம் மேற்கத்திய நாடுகளை அவங்க கொடுத்த ஆயுதங்களோட பாதுகாப்பை பற்றி யோசிக்க வச்சிருக்கு. ரஷ்யாவோட இந்த ஸ்மார்ட் அட்டாக் தான் இப்ப போர்க்களத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப உக்ரைன் தலைநகரமா இருக்கின்ற கீவுல என்ன நிலைமை என்று பார்த்தோம்னா ரஷ்யா ரொம்ப தெளிவா உக்ரைனோட மின்சார கட்டமைப்பை மட்டும் குறிவச்சு வெளுத்து வாங்கி கொண்டு இருக்காங்க. உக்ரைன்ல ரஷ்யா மேற்கொள்ளுன்ற தாக்குதலால கீவுல பாதி இடத்துல கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல. உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற சென்சர்கள் உடனே ஒரு புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முறையை கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்டா ரஷ்யா அந்த அளவுக்கு பயங்கரமான தாக்குதலை செஞ்சோன்னு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா ரஷ்யாவோட மிசைல்களும் ட்ரோன்களும் வர்ற வேகத்துக்கு உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியல. குளிர்காலத்துல உக்ரைனை இருட்டுல வச்சு அவங்க ராணுவத்தை மொத்தமா முடக்கிறதுல தான் ரஷ்யா ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்பது தெளிவா தெரியுது. ஆகவே இந்த விண்டரை ரஷ்யா சரியாக பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஆனா இதுல தேவையில்லாமல் பாதிக்கப்படுறது உக்ரைன்ல இருக்கிற மக்கள் தான். இப்ப நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் முன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. மேற்கத்திய நாடுகள் நினைச்ச மாதிரி ரஷ்யாவை அவ்வளவு சீக்கிரம் முடக்கிட முடியாது. ஏனென்றால் ரஷ்யா இப்ப ஒரே நேரத்துல 3 வெவ்வேறு முனைகள்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலாவது எக்கனாமிக் ஃப்ரண்ட். ஐரோப்பா என்னதான் தடைகள் போட்டாலும் ரஷ்யா அவங்களோட சாடப்புலிப் மூலமா அசால்ட்டா எண்ணெயை வித்து வருமானத்தை பார்க்குறாங்க. அந்த வருமானத்தை வச்சுதான் போர்க்களத்துக்கு தேவையான புது புது ஆயுதங்களை அவர்களால் தயாரிக்க முடியுது, தங்களுடைய நாட்டை எக்கனாமி ரீதியாக கொண்டு போக முடியுது. இரண்டாவது நேவல் ஃப்ரண்ட். பிரிட்டன் வாசல்லி அவங்க கப்பலை ஓட்டிக்கிட்டு போய் உங்க இன்டர்நெட் கேபிள்ல இருந்து கேஸ் பைப் வரைக்கும் எல்லாம் உங்க கையில தான் இருக்குன்னு ஒரு மறைமுகமான மிரட்டலை நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்யா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மூன்றாவது ஃபீல்ட் புராண்ட். உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் கொடுத்த கிமாஸ், அதாவது HIMARS ஏவுகணைகள் ஆகட்டும், வான் பாதுகாப்பு, அதாவது பேட்ரோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஆகட்டும், ரஷ்யாவோட அந்த புது புது ஜெட் ட்ரோன்கள் முன்னாடி ஒண்ணுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்படி 3 புரண்டில் ரஷ்யா அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க. இதனை மேற்குலக நாடுகளால் சமாளிக்க முடியல. உண்மை சொல்லணும்னா ரஷ்யா என்பது ஒரு நாடு, உக்ரைன் என்பது 50 நாடுகள் உதவி செய்கின்ற ஒரு கூட்டமைப்பு மாதிரி. ஆனா இந்த 50 நாடுகள் உதவி செய்கின்ற உக்ரைனால ரஷ்யாவை ஒன்றுமே செய்ய முடியல. ஆனா ரஷ்யா இந்த 50 நாடுகளுக்குமே செக் வச்சு கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்ப உக்ரைனோட முன்னாள் பிரசிடண்ட் ஆகி இருக்கிற சென்சர்கள் அவரோட வான் பாதுகாப்பு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முறையை மாற்றணும் என்று சொல்றதுல இருந்து ரஷ்யாவோட தாக்குதல் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு என்பதை நாங்க புரிந்து கொள்ள முடியுது. குளிர்காலத்தை ரொம்ப தெளிவா ரஷ்யா பயன்படுத்துறாங்க. உக்ரைனோட எனர்ஜி சிஸ்டத்தை காலி பண்ணி அந்த நாட்டை மொத்தமா இருட்டில தள்ளுறதன் மூலமா உக்ரைன் மக்களையும் இராணுவத்தையும் ஒரு சேர முடக்குறாங்க ரஷ்யா. கடைசியா ஒண்ணு மட்டும்தான் சொல்ல நினைக்கிறேன். இதுவரும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கிற போர் மட்டும் இல்ல, இது ரஷ்யாவோட டெக்னாலஜிக்கு மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களுக்கு நடக்கிற பெரிய ஒரு பலப்பரிச்சை. இதுல ரஷ்யா ஒவ்வொரு கட்டத்திலையும் புது புது ஐடியாவோட ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. இதோட முடிவு என்னவா இருக்கும் என்று நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவோட இந்த வேகம் உக்ரைனை மொத்தமா அடிப்பணிய வைக்குமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல்
நேட்டோ நாடுகள் இப்போ ரஷ்யாவோட பொருட்களை பார்த்து பயப்படுறதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னோட வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.